ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸா இருந்தா கூட உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். கடை திறந்த வருமானம், கடை பூட்டியாச்சுனாக்கா வருமானம் நின்று போயிடும். வேலைக்கு போன வருமானம், வேலைக்கு போறது நிறுத்தியாச்சுனாக்கா வருமானம் நின்று போயிடும். ஆக்சுவலா அப்போ இந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்த ஒரு முறை உழைப்பு தலைமுறை வருமானம் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, இதோ நம்மள இங்கே ஏமாத்தி சிக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு பயம் இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா அதை பத்தி திரும்ப என்ன பண்ணனாக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு. இதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இதை பத்தி நீங்க நிறைய ஸ்டடி பண்ண நாலேஜ், ஒரு நாலேஜ் எங்க பயம் வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, பயம் அப்படிங்கிறது வந்துட்டு விஸ்டம். நீங்க வந்துட்டு ஃபியர் ஏனால வருதுன்னா விஸ்டம், அது பத்தின அறியாமை. நீங்க பயம் வர்றதுக்கான காரணம் அறியாமை. அப்ப அறியாமையை எப்போ போக்க முடியும்? அதுக்கான நாலேஜ். அப்ப நாலேஜ் இருந்துச்சுனாக்கா பயம் போயிடும் ஆக்சுவலா. அப்ப இதை பத்தி நிறைய ஸ்டடி பண்ண இது பெரிய இண்டஸ்ட்ரிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை பத்தி நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் கோச் நான் உங்களுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு கிடைச்ச இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையிலும் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்க நம்பிக்கையோட தான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இந்த ஸ்டோரி வந்து சொன்னாலே நீங்க வந்துட்டு இந்த பிசினஸ்க்கான ஒரு அடித்தளம் என்னங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல வந்துட்டு அறிவு அழகுன்னு 2 நண்பர்கள், சரிங்களா? இப்ப அறிவு வந்து இந்த 2 பேரும் வந்துட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஒரு படிச்ச பட்டதாரிகள். அவங்க வேலை இல்லாம வந்துட்டு ஃப்ரீயா இருக்காங்க. இவர் மாதிரி ஊர்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆக்சுவலா. அப்போ அந்த ஊரோட பெரியவர் என்ன சொல்றாருனாக்கா, தம்பி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களே, கொஞ்சம் வந்துட்டு ஊர்ல தண்ணி கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு, குளத்துக்கு போய் கொண்டு வரதுல ரொம்ப சிரமப்படுறாங்க, நீங்க கொஞ்சம் குளத்துக்கு போய் தண்ணி கொண்டாந்து கொடுத்தீங்கன்னாக்கோ ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கான பைசா ஆச்சு நீங்க வாங்கிக்கிங்க, ஒரு குளத்துக்கு 10 ரூபா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா. சரின்னு சொல்லிட்டு அந்த அறிவு அழகு என்ன பண்ணா, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா குளம் இருக்கு, இப்போ தண்ணி எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு தண்ணி வந்து கொடுக்குறாங்க, அதுக்கான பைசா வாங்குறாங்க. ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்துட்டு ஒர்க் பண்றாங்க, சண்டே ஒரு நாள் ரிலாக்ஸா வந்துட்டு அந்த பைசா வச்சு என்ஜாய் பண்றாங்க. இப்படியே நாள் போயிட்டு இருக்கு. ஆனாலுமே வந்துட்டு இந்த நல்லா ஒரு மாதிரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆனால் அறிவுக்கு மட்டும் வந்து சின்ன அவருக்குள்ள வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு நம்ம தவறு பண்றோங்கிற மாதிரி ஒரு சின்ன புரிதல் இருக்கு. அப்போ என்ன யோசிக்கிறாருனாக்கா, நம்ம இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், சரி நம்மளாம் வந்துட்டு வேகமா வேலை செய்யணும், ஆனால் தொடர்ந்து செயற்பட நம்ம டயர்டா இருக்கும் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறப்போ, அந்த ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் நம்ம தண்ணியை கொண்டு வரதுக்கு பதிலாக அந்த குளத்துல இருந்து ஊருக்கு நம்ம வந்துட்டு ஒரு பைப் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா தண்ணி வந்துட்டு இங்கே வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஏன்னா அந்த காலகட்டம் வந்துட்டு இந்த பைப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்காத ஒரு காலகட்டம். குழாய்னா என்னன்னு தெரியாது, எல்லாருமே குளத்துக்கு தண்ணி கொண்டு வருவாங்க ஆக்சுவலா. அப்ப இந்த மாதிரி புதுமையான யோசனை, பொதுவாக வந்துட்டு இந்த புது யோசனையெல்லாம் வந்துட்டு மக்கள் எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்ப அழகு பத்தி பேசுறப்ப அழகு என்ன சொல்றாருனாக்கா, இல்லடா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏன்டா புதுசா அதை சொல்லிட்டு இருக்கு, நம்ம செய்யறது நல்ல காசு வந்துட்டு இருக்கு, நிம்மதியா அந்த லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. அப்ப அறிவு வந்துட்டு அது உடன்பாடு இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, தனியா வந்துட்டு யாரெல்லாம் உடன்பட்டாங்களோ அந்த சில ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணா, தண்ணி எடுக்கிறது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 8 மணி நேரம் தண்ணி வந்துட்டு எடுத்து ஊத்த வேண்டியது. ஒரு குடத்துக்கு 10 ரூபா பைசா வருது அப்படின்னாக்கா அந்த பைசா வச்சு என்ன பண்ணா, டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்துட்டு ஒரு வந்துட்டு 3 கிலோமீட்டர் என்ன பண்றாருன்னா, முதல்ல வந்துட்டு குழி தோண்ட ஆரம்பிக்கிறார். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா குழி தோண்டிட்டே வர்றாரு ஆக்சுவலா. அப்புறம் பைப்ஸ் வந்துட்டு அந்த பைசா வச்சு என்ன பண்ணாரு, பைப்ஸ் எல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு சில வருடங்கள் வந்துட்டு அப்படியே உருண்டு ஓடுது ஆக்சுவலா. இந்த டைம் பீரியட்ல அழகு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் சம்பாரிச்ச பணத்துல நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா சுத்துறது செய்யறதுன்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லியிருக்காங்க. நாளடைவில் என்ன ஆயிட்டாங்கனாக்கா, டயர்ட் ஆயிட்டாங்க. தண்ணி டெய்லி ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு கொடுத்த தண்ணி கொண்டு வரேன்னா டயர்ட் ஆயிருமே இல்லையா உங்களுக்கு? ஆனா அறிவு வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த டைம் ஃப்ரேம் வந்துட்டு குழாயெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னாக்கா அவர் ஊருக்குள்ள வந்து தண்ணியை வந்துட்டு அந்த குழாயில கொண்டு வந்து சேர்த்துட்டாரு ஆக்சுவலா. ஒரு ஃபைன் டே வந்துட்டு அதுக்கான பூஜை எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அவர் குழாயை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. இப்போ அவர் என்ன அனௌன்ஸ் பண்றாரு, அறிவு என்ன அனௌன்ஸ் பண்றாருனாக்கா, இது வரைக்கும் குடத்துக்கு நீங்க 10 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க, இனிமேல் 5 ரூபா கொடுத்தா போதும், தண்ணி நீங்க யார் வேணா வந்துட்டு இங்க வந்து பிடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லி. ஏன்னா ஊருக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, வீட்டுக்கு பக்கத்துல குழாய் இருக்கு. அப்ப எல்லாம் ரொம்ப ஹாப்பி, எல்லாம் வராங்க, தண்ணி பிடிச்சிட்டு போய் அழகுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் சொல்றப்ப உங்களுக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் பீப்புள், எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க எந்த கட்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அழகு கட்சியில் இருப்பீங்களா இல்லை அறிவு கட்சியில் இருப்பீங்களா? கண்டிப்பா தெரியும் நீங்க அறிவு கட்சிக்கு வந்திருப்பீங்கட்டு. அழகு அதுக்கப்புறம் வந்துட்டு பேசி அவரு வந்துட்டு அன்கோ போட்டு உள்ள வந்துறாரு ஆக்சுவலா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன் உருவான ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? அப்ப அந்த பைப்லைன் இன்கம், பக்கெட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்க் ஹெட்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்துட்டு அழகா சொல்லுவார். காப்பிகேட் மார்க்கெட்டிங் ஒரு புத்தகத்தில் அதை பத்தி நிறைய பேசியிருப்பார் ஆக்சுவலா. அப்போ பக்கெட் இன்கம், பைப்லைன் இன்கம். பக்கெட் இன்கம்ங்கிறது நம்ம தினந்தோறும் வேலை செய்யறது, ஒரு 60 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வேலை செய்யறது. ஆனா பைப்லைன் இன்கம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸா இருந்தா கூட உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.